ஓம் சாந்தி. எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? இப்போ நம்ம குரான் 3வது அத்தியாயம் இம்ரான் குடும்பத்தினர் இந்த தலைப்பில் 143வது வசனம் பார்க்க போகிறோம். மேலும் நீங்கள் மரணத்தை அதை நீங்கள் சந்திப்பதற்கு முன்னதாக திட்டமாக ஆசிக்கக்கூடியவர்களாக இருந்தீர்கள். ஆகவே கண்ணுக்கெதிரில் நீங்கள் கண்டவர்களாக இருக்க அதை திட்டமாக நீங்கள் பார்த்து விட்டீர்கள். எனவே இந்த யுத்தத்தில் ஏன் தயங்குகின்றீர்கள்? ஸோ நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். இது அது ஆக்சுவலாக நம்ம முதல் வீடியோ போட்டோம் பார்த்தீங்களா, அதை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு புரிஞ்சிடும். ஏன்னா திரும்ப திரும்ப அதையே சொல்கிறதுனாலே அது கொஞ்சம் பெருசாக வருது. வீடியோ ஷார்ட்டாக போடுங்க நிறைய பேர் சொல்கிறாங்க. ஸோ ஆனால் திடீர்னு ஒரு வீடியோ பார்க்கும்போது டக்குன்னு அதுக்கான அர்த்தத்தை மட்டும் சொன்னால் புரியாது. அதுக்கு பேக்ரவுண்ட் என்னன்னு சொன்னால் தான் புரியும். இல்லாட்டினா உங்களுக்கு குரான் படிக்கிற மாதிரியே இருக்கும். இல்லை குரான்லேயே பார்த்தீங்கன்னா அப்படியே மொட்டையாக இருக்கிற மாதிரி இருக்கும். இதோட பேக்ரவுண்ட் ஸ்டோரி எங்கே இருக்குன்னா பைபிளில் இருக்கும், அல்லது அதுக்கு முன்னாடி யூதர்களுடைய தோரால இருக்கும். ஸோ ஆனால் அது நமக்கு தேவை கிடையாது இப்போ. ஏன்னா அந்த கதையுடைய சாரமாக இது வருது. ஆனால் கடவுள் அல்லாஹ் நேரடியாக இப்போ ஞானத்தை கொடுத்துட்டு இருக்கிறார் பிரம்மகுமாரிகள் மூலமாக. ஸோ அந்த ஞானத்தை தெரிஞ்சுக்கணும்னா ஒரு சில அடிப்படை விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ அதை அடிக்கடி நம்ம ரிப்பீட் பண்ணுறோம். அதனால தான் வீடியோ லென்த்தாக வருது. பார்ப்போம். சரி, முடிஞ்ச அளவுக்கு ஷார்ட்டாக சொல்ல ட்ரை பண்ணுறோம். என்ன அப்படின்னா, இதில் யுத்தம்னு திரும்ப திரும்ப வருது. இது ஒரு முக்கியமான காரணம். மற்ற மதத்தினர் இஸ்லாம் மதத்தை ஒரு தீவிரவாத மதம், பாருங்கள் யுத்தம் பற்றியே பேசிகிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. அது கீதையே யுத்த மைதானத்தில் தானே நடக்குது. ஸோ அவர் தான் தாய். அந்த தாய்க்கு பிறந்த குழந்தை தான் எல்லா மத வேதங்களும். ஸோ கண்டிப்பாக தாயோடைய குணம் தான் இருக்கும் எல்லாத்துக்கும். ஆனால் கீதையும் அந்த யுத்தம் கிடையாது. ஒருத்தரை கத்தியால் வெட்டிக்கிற யுத்தம் கிடையாது. அது நமக்குள்ளே இருக்கக்கூடிய அசுர குணத்தை அழிக்கிற வழியை சொல்வதற்கு இறைவன் அல்லாவே இந்த 5000 வருட காலச்சக்கரத்தின் இறுதியில் வரார். என்ன சொல்கிறேன்னா, மனிதனுக்குள்ளே இப்போ காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம் இருக்குது. அதை அழிச்சிட்டா நீங்கள் மீண்டும் சொர்க்கத்துக்கு போயிடுவீங்க. ஏன்னா சொர்க்கத்திலிருந்து தான் வரும். சொர்க்கத்திலிருந்து முதல் 2500 வருடம் சொர்க்கம், அடுத்த 2500 வருடம் நரகம். சொர்க்கத்தில் ஆத்மான்ற உணர்வில் இருப்போம். நரகத்தில் உடல்ன்ற உணர்வில் வரும்போது தான் காமம், கோபம்லாம் வருது. சொர்க்கத்தில் ஆத்மான்ற உணர்வில் இருக்கனால அன்பு, அமைதி, ஆனந்தம் போன்ற தெய்வீக குணங்கள் மட்டுமே இருக்கும். இப்போ மீண்டும் அந்த தெய்வீக குணம் அடையும்னா ஆத்மான்னு இறைவனை நினைக்கணும். அந்த இறைவனை முஸ்லீம்கள் அல்லானும், கிறிஸ்தவர்கள் சிவனும், இந்துக்கள் சிவனும், கிறிஸ்தவர்கள் பரமபிதானும் சொல்கிறாங்க. இயேசு கிடையாது, கிருஷ்ணர் கிடையாது கடவுள். அதாவது உடல் எடுப்பவர்கள் கடவுள் கிடையாது. அது கடவுளுடைய டெஃபினேஷன் கிடையாது. கடவுள் பிறக்கிறது இல்லை, அவ்வளோதான். கடவுள் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார், அவர் பிறக்கிறது இல்லை. அவரை தவிர எல்லாருமே பிறக்கிறாங்க. அது ஒன்று இருக்குது. அவர்கிட்ட தான் இந்த ஞானம் இருக்குது. அல்லாவின் ஞானம் அல்லாஹ்கிட்டயே இருக்குதுன்னா என்ன அர்த்தம்னா, இது வரைக்கும் நீங்கள் கேட்டதெல்லாம் மனித வழின்னு அர்த்தம். அல்லாவை தவிர அத்தனை ஆத்மாக்களும் மனிதர்களாகத்தான் இருப்பாங்க. அவங்க சொர்க்கத்தில் இருக்கும்போது அவங்கள தேவதைன்றோம், அப்படியே நரகத்துக்கு வரும்போது மனிதர்கள் சொல்கிறோம். அப்படியே இறைவனுடைய வழியை கேட்டு அவங்க சூக்ஷ்ம உடலில் போய் கொஞ்ச நேரில் கடவுள்கிட்ட போகிறதுக்கு முன்னாடி தற்காலிகமாக இங்கே ஒரு இடம் இருக்கும், ஒளி உலகம். அங்கே இருக்கும்போது தான் நாம் அவங்கள மலக்குகள்னு சொல்கிறோம். ஆனால் இங்கேயே பேயா அலைஞ்சால் அவங்கள ஜின்னுன்னு சொல்கிறோம். ஸோ அவங்க அரபிக் பாஷையில் இருக்கனால அது வேறு ஏதோ நினச்சிக்கிறாங்க. இங்கே இருக்கக்கூடிய பாஷையிலே சொல்லும்போது உங்களுக்கு புரியும். பேயை தான் ஜின்னுன்றாங்க. ஏஞ்சல்னு கிறிஸ்தவர்கள் சொல்கிறாங்களே, அதுதான் மலக்குகள்னு சொல்கிறது. ஒன்றும் இல்லை, நாம தான். ஆனால் அவங்களுக்கும் தெரியாத விஷயம் என்னென்னா, அவங்கெல்லாம் மேலேருந்து வராங்கன்னு நினைக்கிறாங்க. கிடையாது, கீழே இருந்து இறைவன் வழிப்படி நடந்து இந்த காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரத்தை விட்டிங்கன்னா இந்த பூமி நமக்கு பிடிக்காது. அதே நேரத்தில் மேலேயும் போக முடியாது, உலகம் அழிஞ்ச பிறகு தான் போக முடியும். ஸோ அது வரைக்கும் தற்காலிகமாக அங்கேருந்து எல்லோருக்கும் சக்தி கொடுத்துட்டு இருப்போம். அப்போ தான் அந்த காட்சி கிடைக்கிறது. இப்போ முஸ்லீம்கள் மலக்குகளை நம்பியே ஆனால் தான் அவங்க முஸ்லீம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்போ அந்த ஒளி உடல்லிருந்து கடைசியில் இறைவனை நட்சத்திரம் மாதிரி நினைக்க சொல்லுவோம். வேறு எதுவும் இந்த அளவுக்கு விஸ்தாரமாக சொல்ல மாட்டோம். அடுத்தது அந்த உடலையும் விட்டுட்டு மேலே போயிடும். அது ஆத்மா. ஸோ மேலேருந்து தான் வரும் ஆத்மா. ஆனால் வரும்போது சொர்க்கத்துக்கு வரும், மலக்காலும் வராது.
சொர்க்கத்துக்கு வந்து நரகத்துக்கு வந்து நரகத்துக்கு அப்புறம் இறைவன் ஞானத்தை கேட்டு மேலே போகிறது. இறைவன் இங்கே வந்து தான் ஞானத்தை கொடுப்பார், மேலே கொடுக்க மாட்டார். மேலேருந்து தான் ஜிப்ரேல் ஆத்மா வருது, மேலேருந்து தான் இயேசு உடம்புல வர அந்த பரிசுத்தாவின்ற கிறிஸ்து ஆத்மா வருது, சித்தார்த்த உடம்புல வந்த புத்தர் ஆத்மா வருது. ஒவ்வொரு மதத்தையும் உருவாக்க மேலேருந்து தான் வரும். மேலேருந்து வர்றதுனால இறைவன் அனுப்புகிறாருன்னு அர்த்தம் கிடையாது, இறைவன் ஏதோ அவங்கக்கிட்ட சொல்லி அனுப்புகிறாருன்னு அர்த்தம் கிடையாது. ஏன்னா அங்கே பேசுகிறதுக்கு இறைவனுக்கு வாயும் இருக்காது, கேட்குறதுக்கு இங்கே இருக்கிறவங்க அங்கே இருக்கிற ஆத்மாவுக்கு காதும் இருக்காது. ஸோ அங்கே எதுவுமே நடக்காது, சும்மா கோமா ஸ்டேஜில் இருக்கிற ஒரு வீடு, பஸ்ஸு டிப்போவில் நிறுத்துகிற மாதிரி நிறுத்திட்டு போகிறது தான். ஆனால் இப்போ எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா இறந்துட்டாங்க. இப்போ எங்கள் அம்மா இறந்து இப்போ எங்கேயோ போய் பிறந்திருப்பாங்க. அப்போ எங்ககிட்டேருந்து போனதுனால நாங்கள் அனுப்பி வச்சோன்னு அர்த்தமா? அந்த டைம் வந்து அது போயிடும். அதே மாதிரி தான் மேலே இருக்கிற ஆத்மா அந்த மதம் உருவாகிற டைம் வரும்போது டக்குன்னு வரும். கரெக்டாக அது தானாக நடக்கும். அதுக்கும் கடவுளுக்கும் சம்மந்தம் இல்லை. கடவுள் பூமிக்கு வந்து தான் ஞானத்தை கொடுப்பார், அதை இறுதியில் கொடுக்குறாரு. சொர்க்கத்தில் இந்த ஞானத்தை வைத்து சொர்க்கத்துக்கு போயிடுறோம், சொர்க்கத்துக்கு கடவுள் வர தேவையில்ல. இதே நரகமான பிறகு தான் மதங்கள் வருது. ஸோ அதில் தான் பிரிவினை வருது, நிறைய வருது. ஆனால் பிரிவினை வந்தாலும் அதிலும் ஒரு நன்மை இருக்குது. ஏன்னா சொர்க்கத்தில் இருந்தவர்கள் கீழே இறங்க ஆரம்பிக்கிறாங்க, காமம் கோபம்னு. ஸோ இவங்க இறங்கிட்டு இருக்கிற அதே நேரத்தில் பாரதம் தான் சொர்க்கமாக இருக்கும். பாரதத்துக்கு வெளியில் கிறிஸ்தவ மதம், இஸ்லாமிய மதம், யூத மதம் இதெல்லாம் தோன்ற ஆரம்பிக்குது. அது வெளியில் தோன்றுவதற்கு காரணமே நாம் இறங்குறதோடு சேர்ந்து அவங்களும் உடனே இறங்கிடக்கூடாது. கொஞ்சமாவது அவங்க சுகமாக இருக்கணும். நம்மளோட சேர்ந்து பாவம் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அப்புறம் அவங்க வர்றது நரகத்தில் தான், பட் இருந்தாலும் அவங்க இருக்கிற இடம் சுகமாக இருக்கணுன்றதுக்காக தான் வெளியில் பிறக்க வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் மீண்டும் எல்லாம் இந்தியாவுக்கு வந்து அவங்க நம்மளோட சேர்ந்து கெட்டு போயிடுறாங்க. சரி, ஓகே. இப்போ இறைவன் சொல்கிற ஞானம் ஆத்மான்னு வந்து பரமாத்மாவை நினைவு செய்து காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம் இந்த 5 விகாரம் மானிடமும் இதே 5 விகாரம் பெண்ணிடமும் உள்ள இணைந்த ரூபந்தான் 10 தலை ராவணன். மற்றபடி 10 தலை தூக்கிட்டு எவனும் கிடையாது. சீதைன்றது ஆத்மாக்களாகிய நாம தான். சாத்தான் நம்மளை தான் கடத்திட்டான். அந்த ராவணனை தான் சைத்தான்றது. அவனை எதிர்த்து நடக்கிற யுத்தம் இது. மனிதர்களை எதிர்த்து நடக்கிற யுத்தமாக இருந்தால் அது வரலாறு புஸ்தகமாக இருக்கும், வேதங்களாக இருக்காது. அதை புரிஞ்சுக்கணும். வேதத்துக்கும் வரலாறுக்கும் வித்தியாசம் தெரியாமல் வரலாறுன்றாங்க, கிடையாது. இது ஆத்மாவை தூய்மையாக்கக்கூடிய விஷயம் இருக்கும். சண்டை போட்டு ஆத்மா தூய்மையாகுமா? யோசிச்சு பாருங்கள். அப்படி சண்டை போட்டு தூய்மையாக இருந்தால் சேவ் பாலஸ்தீன் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லையே, சேவ் உக்ரைன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லையே. சரி, ஸோ கீதையிலும் யுத்தம் உள்ளே நடக்கிற விஷயங்கள் தான். ஸோ அது நம்ம படிக்கும்போதே உங்களுக்கு தெரியும். பாருங்கள், அல்லாவின் வழியில் சண்டை போட்டு துன்பத்தை பொறுத்துக்கிறவங்கள அல்லாவுக்கு பிடிக்கும். அப்போ அல்லாவின் வழிபடி சண்டை போடுறவங்க ஏன் சாகணும், ஏன் துன்பப்படணும் முதல்ல, இல்லையா? கடவுள் தான் பக்கத்தில் இருக்கிறாரு. ஸோ அப்போ அந்த யுத்தம், ஆனால் பரவாயில்ல, கீதைக்கு கம்பேர் பண்ண கீதையில் வந்து துன்பப்படுற வேலையெல்லாம் கிடையாது. அவங்க ஜெயிச்சிடுவாங்க. இங்கே இறப்பாங்க, துன்பப்படுவாங்க, இந்த மாதிரிலாம் சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? மொத்தத்தில் இந்த யுத்தம் உள்ளே நடக்கிற யுத்தம். இங்கே என்ன துன்பப்படுறோம்? காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரமே இருக்கக்கூடாது. இருக்குதான்னு செக் பண்ணுறதுக்கு தான் இந்த சோதனை. காமத்தை தூண்டக்கூடிய விஷயம் நடக்கும், கோபத்தை தூண்டக்கூடிய விஷயம் நடக்கும், பற்று. இப்போ கோபத்தை தூண்டக்கூடிய விஷயம் நடக்குதுன்னு என்ன அர்த்தம்? உங்களுக்கு பிடிக்காமல் இருக்கும், உங்களுக்கு அநீதி நடக்கும், அதை சகிச்சுக்கணும். இந்த சகிச்சுக்கிற சக்தி இல்லாமல் அவங்க அல்லாஹ் வந்து உங்களை சொர்க்கத்துக்கு அனுப்பிச்சிடுவாரா அப்படிங்கிறது தான் இதுக்கு முன்னாடி வசனத்தில் நம்ம பார்த்தோம். ஸோ இப்போ 143 நீங்கள் மரணத்தை சந்திக்கிறதுக்கு முன்னாடியே அதை ஆசிக்கக்கூடியவர்களாக இருந்தீர்கள். சாகிறதுக்கு கற்றுக் கொடுக்குறாங்களா எந்த மதத்துலையாவது? இங்கே தான் கற்றுக் கொடுக்குறாங்க. கடவுள் தான் கற்றுக் கொடுக்குறாரு. ஏன்னா அவர் வர்றதே எதுக்கு? அழிச்சிட்டு போகிறதுக்கு. ஏன்? உலகம் அழியிற நேரத்தில் தான் அவர் வர்றார். உலகம் அழியிறதுக்கு 100 வருடம் முன்பு. உலகம் அழிய போகுது, கவலைப்படாத, நீ அழியக்கூடிய உடம்பு கிடையாது, ஆத்மா. ஸோ ஆத்மான்ற உணர்வில் இருந்து ஒவ்வொருத்தரையும் ஆத்மான்னு பாரு, என்னை நினைவு செய், வேறு யாரையும் நினைக்காத. அப்பா, அம்மா, கணவன், மனைவி, கடமையை செய்யணும். நினைக்காதனா விட்டு காட்டுக்கு போகிறதுன்னு அர்த்தம் இல்லை, கடமை செய்யணும். ஆனால் புத்தி கடவுள்கிட்ட மட்டும் இருக்கணும். இது நம்ம கடன் பட்டு இருக்கிறோம், அதனால தான் அந்த குடும்பத்தில் இருக்கிறோம். ஸோ அந்த கடனை அடைக்கிறோம். ஆனால் புத்தி இறைவனோட மட்டுமே இருக்கணும். அப்போ தான் நீங்கள் நிம்மதியாக போவீங்க. இல்லாட்டினா என்ன ஆகும்? ஐயோ இவங்களை விட்டுட்டு போகிறோமே, அனாதையாக போகிறோமே. நீங்கள் என்ன கழுது பிறந்தாலும் போக வேண்டிய நேரத்துக்கு நீங்கள் போய் தான் ஆகணும். ஸோ அது அடுத்த வசனத்திலே வருது. அதனால்தான் இறைவன்கிட்ட ஒப்படைச்சிடுங்க, இல்லையா? உங்களுக்கே படி அளக்கிறது கடவுள் தான் நம்புறது, நீங்கள் குழந்தைய காப்பாற்றிடுவீங்களா?
குடும்பத்தை காப்பாற்றிட முடியுமா? ஸோ அதனால் கடவுள் சொல்கிறார், உன்னை பார்த்துக்கிட்ட மாதிரி உன் குழந்தையை நான் பார்த்துக்கிறேன், நீ பாரத்தை விட்டு என்கிட்ட ஒப்படைச்சிட்டு நீ கிளம்புன்றார் இல்லையா? வரும்போது என்ன அப்படியே பொண்டாட்டி புள்ள குழந்தையோட பிறக்கிறோம் கிடையாது. ஆத்மா ஏதோ ஒரு தாயின் கர்ப்பத்தில் பிறகுது, அப்புறம் அடுத்தடுத்த உடலுக்கு எடுத்துகிட்டு வருது. ஸோ அதை தான் சொல்கிறார். இப்போ இங்கே போகிறதுக்கு தான் கற்றுக் கொடுக்குறார். அது இல்லாமல் கடவுள் ஒரு வயோதிகர் உடலில் இந்த ஞானத்தை சொல்கிறார். அவரைத்தான் குரான் பைபிளில் ஆதாம்னு சொல்கிறது. ஆனால் கடவுள் வைக்கிற பேர் பிரம்மா. ஸோ பிரம்மா மூலமாக உலகம் படைக்கப்பட்டதுன்னு இந்துக்கள் சொல்லுவாங்க. பிரம்மா படைக்கல, பிரம்மா மூலமாக சிவன் படைக்கிறார். எப்படின்னா இந்த ஞானத்தை கொடுத்து, இல்லாத ஜூம் மந்திரகாளி போட்டெல்லாம் வர வைக்கிறது கிடையாது. சரி, அப்போ மரணத்துக்கு தயாராக இருக்கிறோம். ஆக்சுவலாக இது பேர் மர்ஜீவா வாழ்க்கைன்னு வரும். உயிரோடு இருந்துக்கிட்டு இறந்த நிலையில் வாழ்வது. கலியுகத்தை பொறுத்த வரைக்கும் இறந்தாச்சு. கலியுகத்தின் எந்த குணமும் உங்களுக்கு வரக்கூடாது. கலியுகம் முடிந்து வரக்கூடிய அந்த சத்தியுக சொர்க்கத்தில் காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம்னா என்னென்னே தெரியாமல் பரிசுத்தமாக இருப்பாங்க. காரணம் ஆத்மான்ற உணர்வில் இருப்பாங்க. அதே மாதிரி ஆத்மான்ற உணர்வில் இருங்க. ஆத்மானா உயிர், அது பூர்வமத்தில் நட்சத்திரம் மாதிரி ஜொலிக்கினால்தான் இங்கே போட்டு வைக்கிறோம். அந்த ஆத்மா தான் கண் வழியாக பார்க்குது, வாய் வழியாக பேசுது, எல்லாத்தையும் அதுதான் பண்ணுது. அதுதான் நான்ற உணர்வுலேயே இருக்கணும். உடல் இருக்கிற உணர்வே இருக்கக்கூடாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? உயிரோடு இருந்துக்கிட்டே இறந்த கணக்கு தான். இப்போ சொர்க்கம் வர்றதுக்கு முன்னாடி அதுக்கு நீங்கள் தகுதி அடையணும். மீண்டும் கலியுகத்தின் எந்த உடலுக்குள்ளேயும் பிரவேசிக்கக்கூடாது. அதாவது என்ன அர்த்தம்? பிறக்கக்கூடாது. மீண்டும் நரகத்தில் பிறக்கக்கூடாது, பேயாவும் அலையக்கூடாது. அதுக்கு தான் இங்கே இருக்கிற எல்லாத்துலேருந்தும் பற்றி நீக்கி இறைவனோடும் இறைவன் கொடுக்குற அந்த சொர்க்கத்திலும், சொர்க்கம் எப்படி இருக்குதுன்றதெல்லாம் இறைவன் சொல்லிக்கிட்டே இருக்கார். பிரம்மகுமாரிகள் மூலமாக இறைவன் கொடுக்குற நேரடி ஞானமாகிய முரளியில் அது இருக்கும். ஸோ அதுதான் இங்கே சொல்லப்பட்டிருக்குது. மரணம் உலகம் அழிகிறதுக்கு முன்னாடி தான் வருது. அந்த கடவுள் வரார் இல்லையா, அந்த வயோதிகர் உடலில், பிரம்மா உடலில், அவருக்கு ஒன்றுமே புரியல என்ன நடக்குது, நமக்குள்ளே ஒருத்தர் இருக்காருன்னு கூட அவருக்கு தெரியல. ஆனால் ஏதோ ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, திடீர்னு வைராக்கியம் வருது, எல்லாமே வருது. அப்போ அவருக்கு காட்சி காட்டப்பட்டது. என்ன காட்சி காட்டப்பட்டதுன்னா உலக அழிவு. நான் சொல்கிறது 1936 உலக அழிவு காட்சி காட்டப்பட்டது. சொர்க்கத்தின் காட்சி, ஃபஸ்ட்டு சொர்க்கத்தின் காட்சி தான் காட்டப்பட்டது. அவர் சந்தோஷமாக இருந்தார், ஆஹான்ட்டு. ஸோ 4 கரங்கள் கொண்ட அந்த விஷ்ணுவோடைய காட்சி, நான் தான் நீ, நீ தான் நான் அப்படின்ட்டு விஷ்ணுவோடைய ஒவ்வொரு அவதாரமும் சொல்கிற மாதிரி. ஏன்னா சொர்க்கத்தின் முதல் மகாராஜா ஸ்ரீ நாராயணன் தான். அந்த நாராயணனை தான் விஷ்ணுன்றோம். ஸோ அவருடைய மறுஜென்மம் எடுத்து கடைசி ஜென்மத்தில் தான் ஒரு வயோதிக தாத்தாவாக இருக்கும்போது அவர் உடம்புல தான் சிவன் வரார். ஸோ அவருக்கு தான் பிரம்மான்னு பேர் வைக்கிறார். ஸோ இந்த பிரம்மா தான் விஷ்ணு ஆகிறார். ஸோ நீங்கள் பெருமாள் கோயிலுக்கு போயிருந்தாலும் இல்லை ஃபோட்டோ கூட பார்த்துக்கலாம். விஷ்ணு படுத்துட்டு இருப்பார், அவர் தொப்புலேருந்து தாமரை கொடி இருக்கும், தாமரை மேலே பிரம்மா இருப்பார். ஸோ அப்போ விஷ்ணுவோடைய வயோதிக காலம், ஆத்மாவுடைய வயோதிக காலம். ஸோ அப்போ ஆத்ம சக்தி ஃபுல்லாக இழந்து உடலுணர்விலே மயங்கி கிடக்குது. மனுநாளான இந்த உடலையே நினச்சிட்டு இருக்கிறத நீ உடம்பு கிடையாது, ஆத்மான்னு வெளியவான்னு எழுப்புறார். அதைத்தான் மண்ணிலிருந்து ஆதாமை எழுப்பினார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இறுதியில் கல்லறையிலிருந்து எழுப்புவேன்னு வேறு சொல்லப்பட்டிருக்கும் பைபிளில். இறுதியில் கல்லறையிலேருந்து எழுப்புவேன், ஆரம்பத்திலே ஆதாமை எழுப்புறார் மண்ணிலிருந்து. ஸோ அப்படியே ஒரு சக்கரம் சுழற்சி அப்படி வருது. அப்படிங்கிறது இந்த ஞானம் கேட்டுட்டு அதை பார்த்தால் மட்டுமே புரியும். ஸோ தானாக புரியாது, நம்ம அந்தளவுக்கு புத்திசாலி கிடையாது. கடவுள் ஞானத்தை கொடுத்த பிறகு தான் நமக்கு அது புரியும். சரி, அப்படி இல்லைன்னா அந்தந்த மதத்தினர் நம்பிட்டு இருக்கிற மாதிரி அது அப்படி தான் நடந்துச்சு. பெட்டி அப்படியே பத்திரமா வச்சுருக்குறாங்க, பெட்டி அதை உடச்சிக்கிட்டு வருவார் அப்படின்ட்டு. என்ன பண்ணுறது, அறியாமையில் இருக்கிறாங்க. ஸோ அதுதான் மரணம் வர்றதுக்கு முன்னாடியே நீங்கள் அதுக்கு தயாராக இருக்கிறீங்க. கண்ணுக்கு எதிரில் கண்டவர்களாகவும் இருக்கிறீங்க. ஏன்னா காட்சி கிடைச்சிது, நிறைய பேருக்கு காட்சி கிடைச்சிது. ஸோ இன்னும் போக போக நிறைய பேருக்கு கிடைக்கும் காட்சி. அதனால் அது இல்லாமல் இறைவன் ஞானத்திலும் தினம் தினம் அதை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கிறார். இப்போ நம்ம வீடியோவிலே அடிக்கடி அது எதுவும் சொல்கிறத நம்ம கேட்குறோம். அப்போ ஏன் இந்த யுத்தத்தில் கலந்துக்க தயங்குறீங்க? அந்த யுத்தம்னா உடனே போயிடுவாங்க துப்பாக்கி தூக்கிட்டு இல்லையா? அதுக்கு எவனும் தயங்க மாட்டான். ஆனால் காமத்தை விடணுமா, கரிமீனை விடணுமா, கோபத்தை விடணுமா, பற்று, பேராசை, அகங்காரம் எல்லாத்தையும் இழக்கிறதுக்கு கற்றுக் கொடுக்குறாரு இங்கே. யோபு நபி இழந்தார்ல எல்லாத்தையும்,
அதுதான் இறைவனுடைய ஞானம். அதுதான் அங்கே யுத்தமே. ஏன் தயங்குறீங்க, ஏன் பயப்படுறீங்க அப்படின்னு கேட்குறார். 144. இன்னும் முகம்மது ஒரு தூதரே அன்றி இறக்காமல் இருக்கக்கூடியவர் அல்ல. அவருக்கு முன்னாடியும் தூதர்கள் பலர் திட்டமாக சென்றிருக்கின்றனர். அவர் இறந்துவிட்டால் அல்லது கொல்லப்பட்டு விட்டால் நீங்கள் உங்கள் குதிகால்களின் மேல் புறங்காட்டி திரும்பிச் சென்று விடுவீர்களா? அவ்வாறு எவரேனும் தனது இரு குதிக்கால்களின் மீது புறங்காட்டி திரும்பிச் சென்று விட்டால் அதனால் அவர் அல்லாஹ்வுக்கு எந்த இடையூறும் செய்யவே மாட்டார். மேலும் நன்றி செலுத்துவோருக்கு அல்லாஹ் நற்கூலியை தருவான். ஸோ முஸ்லீம் மதத்துடைய நம்பிக்கை தூதர்ன்ட்டு ஆக்சுவலாக மதஸ்தாபகர் தான். தூதர்னா இறைவனுடைய செய்தி எடுத்துகிட்டு வரவங்க தான். இறைவனுடைய செய்தி இறைவன் தான் எடுத்துகிட்டு வர்றார். அது வரைக்கும் யாருக்கும் தெரியாது. ஸோ அவர் வரவே இல்லைன்னா அவருக்கு மகிமை கிடையாது ஃபஸ்ட்டு. ஸோ அவர் வந்து சொல்கிறத கேட்டுட்டு அதை மற்றவர்களுக்கு சொல்கிற நீங்களும் நானும் தான் தூதர். ஸோ ஆனால் இங்கே மெயினாக இங்கே தூதர்ன்றது இங்கே கடைசி 100 வருடம் என்ன நடக்குதோ அது அப்படியே எல்லா மதத்துலையும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வெளிப்படுது. அவ்வளோதான். அதனால தான் நமக்கு அதுக்கு அர்த்தம் சொல்ல முடியுது. இங்கே என்ன ஆகுதுன்னா, பிரம்மா உடலில் இறைவன் வரார். வரும்பொழுதே பிரம்மாவுக்கு 60 வயசு. அதான் வயோதிகர்னு சொல்கிறோம் இல்லையா? எவ்வளோ வருடம் உயிரோடு இருந்துட முடியும் ஒரு மனுஷன், அதுவும் இந்த கலிகாலத்தில் இல்லையா? அப்பயே 96 வருடம் வரைக்கும் இருந்தார். ஆனால் அதுக்கு முன்னாடியே அவர் சொல்லுவார், பிரம்மா கிட்ட உங்கள் கவனம் போகக்கூடாது, அவர் ஒரு மனிதன், அழியக்கூடிய மனிதன், உங்களுடைய கவனம் என்கிட்ட தான் இருக்கணும்னு சொல்லிகிட்டே இருந்தார். ஒரு நாள் பிரம்மா இறந்துட்டார். எல்லாருக்கும் திக்குன்னு ஆயிடுச்சு, ஷாக் ஆயிடுச்சு. பார்த்தா வேற ஒருத்தர் உடம்புல வராரு. கடவுள் வந்து பேசுகிறார், உங்களை வழி நடத்திட்டு இருக்கிறது நானா பிரம்மாவா? அப்போ இப்போ வச்ச சோதனை தாளில் எல்லாருமே ஃபெயிலுன்னார். ஸோ அந்த ஞானம் தான் இங்கே வெளிப்படுது. அப்போ பிரம்மா போயிட்டா விட்டுட்டு போயிடுவீங்களா? அதுதான் இங்கே விஷயம். நீங்கள் பிரம்மாவை நம்பி வந்திருக்கிறீங்களா, என்னை நம்பி வந்திருக்கிறீங்களா அப்படின்னு கடவுள் கேட்குறார். ஸோ அந்த விஷயம்தான் இங்கே வெளிப்படுது. இதுக்கு முன்னாடியே நிறைய பேர் போயிட்டாங்க அப்படி இப்படின்னு சொல்கிறது வந்து அவங்களுடைய நம்பிக்கை. ஒரு தூதராக வந்தாங்க அப்படின்ட்டு. அது இந்து மதத்திலேருந்து போன விஷயம் இல்லையா? கடவுள் ஒவ்வொரு யுகத்திலும் வருவார், கடவுளே வருவார்னு இருக்கும். அங்கே கடவுளுக்கு பதில் தூதர் ஒவ்வொரு யுகத்திலும் வராரு, அடிக்கடி வராரு இப்படின்னு சொல்லப்பட்டிருக்கோம். அப்படி கடவுளே முதல்ல அடிக்கடி வரமாட்டார் இந்து மதத்தின்படி. கடைசியில் மட்டும்தான் வருவார். ஏன்னா கடவுள் வந்துட்டார்னு வச்சுக்கலாம், அவர் கொடுக்குற ஞானத்தை வச்சு சொர்க்கம் உருவாயிடும். ஆனால் துவாபர யுகத்தில் வந்து, அதாவது இதுதான் துவாபர யுகம், இந்த 5000 வருடத்தில் சமமாக 4 பிரிவாக பிரித்தா 4 யுகங்கள்: சத்தியுகம், திரேதாயுகம், துவாபரயுகம், கலியுகம். துவாபர யுகத்தில் கீதை நடந்ததாக சொல்லப்படுது. அப்போ இது முடிஞ்ச உடனே அப்போ சத்தியுக சொர்க்கம் இல்லை வந்திருக்கணும். ஏன் இன்னும் உலகம் மோசமாச்சு இல்லையா? அதே மாதிரி கடவுள் வந்து இப்ராஹிம் மூலமாக கொடுத்தாரு, மோசஸ் மூலமாக கொடுத்தாரு, இவர் மூலமாக கொடுத்தாரு, அவர் மூலமாக கொடுத்தாரு. இப்போ கடவுளுடைய ஞானத்தை கேட்ட உடனே டக்குன்னு சொர்க்கம் ஆகணும். ஆச்சா? இல்லை. சரி, சொர்க்கம் வேறு எங்கேயோ இருக்குதா? இறந்தவங்க டக்குன்னு அங்கே போக வேண்டியது தானே. அது எதுக்கு சுடுகாட்டு வரைக்கும் கடைசி வரைக்கும் படுத்துக்கிட்டே இருப்பாங்களா? கடைசியில் வந்து எழுப்பு வரோம். இப்போ அப்படின்னா என்ன அர்த்தம்? சொர்க்கம் இதே பூமி ஆக போகுது, அது வரைக்கும் போக முடியாதுன்னு அர்த்தம். மற்றபடி இங்கே படுத்துக்கிட்டு இருக்கிற விஷயம் கிடையாது. மறுஜன்மம் எடுத்துக்கிட்டே இருப்பாங்க, போன மாதிரி ஆகிடுவாங்க கடைசியில். அப்படின்னு அர்த்தம், ஆத்மான்றதை சுத்தமாக மறந்துடுறாங்க. இப்போ அப்படி தானே இருக்கிறாங்க எல்லோரும். ஸோ அதைத்தான் சொல்லப்படுது. ஸோ இங்கே சொல்லப்படுற விஷயம் என்ன அப்படின்னா, இவர் இறந்துட்டாலோ கொல்லப்பட்டாலோ உடனே அப்பா போடா அப்படின்ட்டு விட்டுட்டு போயிடுவீங்களா? அப்போ இங்கே வந்து மனிதனை நம்பி நீங்கள் கிடையாது, கடவுள் வந்து சொல்லி கொடுத்துட்ருக்கிறாரு. ஸோ விட்டுட்டு போனீங்கன்னா யாருக்கு நஷ்டம்? கடவுளுக்காக நஷ்டம். அப்போ அந்த நிச்சய புத்தி, அதுதான் இங்கே முக்கியமான விஷயம். அதுக்கு டெஸ்ட் பேப்பர் வந்துக்கிட்டே இருக்கும். ஒரு டைமில் இந்த யஜ்யத்தில், அதாவது இந்த இயக்கத்தில் சாப்பாட்டுக்கு வழி இல்லாத நிலை வந்தது. வெறும் சப்பாத்தி, அதுவும் ஒரே ஒரு சப்பாத்தி, அதுவும் ஒரே வேலை தான் கொடுக்குறாங்க. அந்த நிலை வந்தது. அந்த டைம் நிறைய பேர் பயந்துட்டு போயிட்டாங்க. ஸோ அதெல்லாம் டெஸ்ட் பேப்பர் வச்சு தான் சொர்க்கத்துக்கு போகிற பாதை எப்படி. ஸோ அதோடைய நினைவு பார்த்திங்கன்னா பைபிளில் அந்த கதையிலே வரும். மோசஸ் கிட்ட வந்து சாப்பாட்டுக்கே வழி இல்லைன்னு அவரை கொலை பண்ணலாம் ட்ரை பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கிறத காட்டுறது எல்லாமே நிஜத்தில் இப்போ நடக்கிற விஷயங்கள். சரி, ஸோ அப்போ யாருக்கு நஷ்டம் இல்லையா? வசதியாக இருக்கும்போது ஜாலியாக இருக்கிறீங்க, திடீர்னு, ஏன்னா கடைசியில் உலக அழிவின் போது அப்படி தானே ஆகும்.
அந்த நேரம் பயங்கரமான டெஸ்ட் பேப்பர். இறைவனுடைய நினைவை தவிர வேறு எது, ஐயோ குழந்தை செத்து போச்சு, ஐயோ சொத்து போச்சு, அந்த சின்ன அப்படி ஒரு ஜெர்க் ஆகுறீங்க பார்த்தீங்களா, அப்படியே பதவி சர்ன்னு இறங்கும். ஏன்னா நம்ம இப்போ சொர்க்கத்தில் மிக உயர்ந்த பதவி ஆரம்பத்திலே வரணும். அதில் உயர்ந்த பதவின்றது நாராயணன் மகாராஜா பதவி. அதனால தான் சொர்க்கவாசல் திறப்புழா பெருமாள் கோயிலில் கொண்டாடுறாங்க. ஸோ அப்போ நீங்கள் எந்த சூழ்நிலை வந்தாலும், இங்கே பிரம்மா இறந்துட்டார், அதுக்கப்புறமும் எல்லாம் இருக்க தான் செய்கிறோம், இன்னும் பக்காவாக வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டு தான் இருக்குது. அதுதான் கடவுளுடைய இயக்கம். ஸோ கடவுளை மட்டும் கெட்டியாக பிடிச்சிக்கிட்டா மட்டும் உங்களுக்கு நன்மை. மனிதர்களை பிடிச்சிட்டிங்கன்னா அவங்க கண்டிப்பாக ஒரு நாள் அழியத்தான் போகிறாங்க. அப்போ நீங்கள் மாட்டிக்குவீங்க. ஸோ அதனால தான் படித்து சொல்லுவார், பிரம்மாவை பார்க்காதீங்க, உள்ளே இருக்கிற என்னை பாருங்கன்ற. இல்லையா, பிரம்மா உடம்புல புருவ மத்தியில் இருந்து சிவபெருமான் பேசுகிறார், நல்லா பேசுகிறார். ஸோ அவர்கிட்ட தான் உங்கள் கவனம் இருக்கணுமே தவிர மனிதர்கள் அவருக்கு மரியாதை கொடுக்கணும், அது ஓகே. ஆனால் நினைக்க வேண்டியது சிவபெருமானை மட்டுமே. சரி, அடுத்தது 145. மேலும் எந்த ஆன்மாவும் ஏற்கனவே அதற்கு நேரம் குறிக்கப்பட்ட அல்லாவின் எழுத்துப்படி அல்லாவின் கட்டளையை கொண்டே தவிர அது மரணிப்பதற்கு இல்லை. மேலும் எவர் தன் செயலுக்கு இவ்வுலகத்தின் நன்மையை நாடுகிறாரோ அவருக்கு அதிலிருந்தே வழங்குவோம். இன்னும் எவர் மறுமையின் நன்மையை நாடுகிறாரோ அவருக்கு அதிலிருந்தே வழங்குவோம். நன்றி செலுத்துவோருக்கு நாம் நற்கூலியும் அளிப்போம். ஸோ எந்த ஆன்மாவுக்கும் அது குறிப்பிட்ட நேரத்தில் அல்லாவின் கட்டளையை கொண்டே தவிர அது மரணிப்பதில்லை அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. ஸோ இது ஆக்சுவலாக உல்ட்டாவாக போட்டிருக்கிறாங்க. ஏன் உல்ட்டாவாக போட்டிருக்கிறாங்கன்னா, ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்டது மரணன்றது அது ரைட்டு தான். ஏன் உல்ட்டான்னு சொல்கிறேன்னா, ஸ்ட்ரெஸ் கொடுக்க வேண்டிய விஷயம் வேறு ஒரு அர்த்தத்தில் ஸ்ட்ரெஸ் கொடுக்கணும். ஏன்னா இங்கே சொல்கிறத பார்த்தா அவங்க இஷ்டத்துக்கெலாம் இறக்க முடியாது அப்படின்னா என்ன அர்த்தம், நீங்கள் சண்டை போட்டாலும் கடவுள் நிர்ணயிக்கிற வரைக்கும் இறக்க முடியாது அந்த மாதிரி வந்துடுது. ஏன்னா டிராஃபிக் ராமசாமி இறந்து போனார் இல்லையா, அவர் சொன்னார் அந்த மாதிரி. அவர் போலீஸ்லாம் அடிச்சிருக்கிறாங்களாம். ஸோ அவர் நிறையா அந்த புரட்சி என்னென்னமோ பண்ணியிருக்கிறாரு இல்லையா. ஸோ அப்போ போலீஸ் அழைச்சிட்டு போய் அடிப்பாங்களாம். ஸோ அப்போ அவர் சொல்கிறார், அப்பயும் நான் சாகாமல் இருக்கிறது காரணம் என்னென்னா ஏற்கனவே எழுதி இருக்குது, அதுக்கு முன்னாடிலாம் உயிர் போகாதுன்னாரு. ஸோ அந்த விஷயந்தான் இங்கே போட்டிருக்குது. அது ஓகே, விதி எல்லாமே ரைட்டு தான். ஆனால் இங்கே ஸ்ட்ரெஸ் என்ன கொடுக்கணும் அப்படின்னா, நீங்கள் எப்போ இறப்பீங்கன்றது உங்களுக்கே தெரியாது. அதுதான் முக்கியமான விஷயம் இல்லையா. எந்த நொடி வேண்டுமானாலும் இறந்துடலாம். ஆனால் அதுக்கு முன்னாடியே காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரத்தை விடுங்க. இல்லை நான் இதை கொஞ்சம் அனுபவிச்சுட்டு வரேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா கடைசி நேரம் வந்துடும், முடிஞ்சு போச்சு, எல்லாத்தையும் இழந்துடுவீங்க. ஸோ அந்த அனுபவிச்சுட்டு வரேன்றது இருக்கு இல்லையா, அதுதான் இவ்வுலகத்தின் இன்பத்தை நாடுவது. அடுத்த லைன் வருது இல்லையா, எவர் தன் செயலுக்கு இவ்வுலகத்தின் நன்மையை நாடுகிறாரோ, அதாவது கலியுகம், அவங்களுக்கு அதிலிருந்தே கொடுக்கப்படுது. அப்போ அதோடு சரி, அவங்களுக்கு சொர்க்கத்துக்கு வேலை கிடையாது இல்லை. இப்போ இந்த ஞானமே எடுத்து கூட எடுக்காதவர்கள் கன்ஃபார்மாக வரமாட்டாங்க, அது வேறு விஷயம். பட்டு எடுக்கிறவங்க ஞானத்தை எடுத்து நம்பிக்கையெல்லாம் இருந்து கூட அந்த காமத்தை விடுறது அதெல்லாம் எல்லாரும் விடணும்னு நினைக்க மாட்டாங்க இல்லையா. ஸோ அப்போ அதில் சிக்கிட்டு இருக்கிறவங்க, இங்கே உனக்கு ஆனந்தம் வரணும், பேர் புகழ் வரணுன்னும் பொழுது அது உனக்கு கிடைச்சிடும். ஆனால் அங்கே கிடைக்காது. சொர்க்கத்துக்கு வரணுன்னாலே இங்கே இருக்கிற அனைத்தையும் நீ இழந்தால்தான் அங்கே வர முடியும். ஏன்னா இங்கே உன் கவனம் இருந்தாலே இங்கே தான் நீ பிறப்ப. இங்கே உன் கவனமே இருக்கக்கூடாது. போக போகிற அந்த சொர்க்கத்தை பற்றி தெளிவாக சொல்லிக்கிட்டே இருப்பார். அங்கே என்னென்னலாம் இருக்கும், எப்படியெல்லாம் இருக்கும், எல்லாத்தையும் முரளியில் சொல்லுவார். வேறு எதுலேயுமே உங்களால் பார்க்க முடியாது. இதே பூமி தான் சொர்க்கமாக இருந்துச்சுன்னு எந்த மதத்தில் சொல்லப்பட்டிருக்கு? எங்கடா இருக்குது சொர்க்கம்? அது எங்கேயோ இருக்குது, வேறு இடம், அவ்வளோதான் எங்கள் மதத்தில் போட்டிருக்கு. அதான் எங்கே இப்படிலாம் கேள்வி கேட்கக்கூடாது. கேள்வி கேட்டால் நான் கிறிஸ்டின் கிடையாது, கேள்வி கேட்டால் நான் முஸ்லீம் கிடையாது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க. சரி, அது அவங்களுடைய நடிப்பு, நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ இன்னும் யார் மறுமையின் நன்மையை நாடுகிறாரோ இல்லையா,
இது நரகம். இங்கே எது கிடைச்சாலும் அழிய போகுது இல்லையா? அழிய போகுதுன்னு சொல்லிட்டு தான் வராரு, காட்சியை காட்டிட்டு வராரு. இங்கே நீங்கள் கோடி கோடியாக சொத்து சேர்க்குறீங்கன்னா உங்களை மாதிரி முட்டாள் உலகத்தில் யாருமே கிடையாது இல்லையா? ஸோ அப்போ இதை அப்படி இறைப்பணிக்கு, அதாவது இறை சேவைக்கு தன்னை அர்ப்பணிக்கிறோம். நேரம், உடல், பொருள், ஆவி அனைத்தையும் இறை சேவையிலே, இறைவனுடைய ஞானத்தை கொடுப்பதில், அடுத்தது இறைவனை நினைத்து மற்றவர்களுக்கு சக்தி கொடுப்பதில், இறைவனுடைய சேவையை மற்றவர்களுக்கு பரவச் செய்கிறதுக்கு நிறைய பிரம்மகுமாரி சென்டர் ஓப்பன் பண்ணுறது, அங்கங்கே பேனர் வைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்களில் நிறையா பண்ணலாம். டிவி ப்ரோக்ராம் பண்ணலாம், எல்லாம் பண்ணலாம். ஸோ அப்படிலாம் யார் அர்ப்பணிக்கிறாங்களோ அவங்களுக்கான கூலி கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ நன்றி செலுத்துவோருக்குன்னு இருக்குது இல்லையா? ஏன்னா கடவுள் நம்மளை தேர்ந்தெடுத்திருக்கிறாருன்னா அது பெரிய விஷயம் இல்லை? எவ்வளோ பெரிய புத்திசாலி இருப்பான், இன்ஜினியரு, டாக்டரு, ஆனால் அதெல்லாம் நமக்கு ஒன்றுமே புரியாது. ஆனால் அதெல்லாம் சர்வசாதாரணமாக படித்தவனுக்கு இந்த ஞானம் புரியாது. அதுதான் ஆச்சரியம் இல்லையா? ஸோ அப்படி அவனுக்கெல்லாம் கிடைக்காத ஞானம் இல்லையா? கடவுளுக்காக வெட்டிக்கிட்டு சாவுறானுங்க, அவனுங்களுக்கெல்லாம் கிடைக்காத ஞானம். இமயமலையில் சோறு தண்ணி இல்லாமல் அந்த கடுங்குளிரில் தவம் பண்ணுறாங்க, அவங்களுக்கெல்லாம் கிடைக்காத கடவுள் நமக்கு கிடச்சிருக்காருன்னா அது எவ்வளோ பெரிய பாக்கியம். அதற்கு நன்றி என்ன? அந்த ஞானத்தை மற்றவர் சகோதரர்களுக்கும் கொடுத்து எழுப்புறது தான். அப்படி நன்றி செலுத்துவோருக்கு நற்கூலி கொடுக்கப்படும், கடவுள் சொர்க்கத்தில் உயர்ந்த பதவி கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறார். சரி, 146. மேலும் எத்தனையோ நபிமார்கள் அவர்களுடன் அல்லாவின் நல்லடியார்கள் கொண்ட அநேகம் பேர் சேர்ந்து அல்லாவின் பாதையில் யுத்தம் செய்திருக்கின்றனர். பாருங்கள், இப்போ சிவனடியார்கள்லாம் சேர்ந்து சண்டை போட்டாங்கன்னா உங்களுக்கு கேட்க காமெடியாக இல்லை? புத்த துறவிகள்லாம் சேர்ந்து சண்டை போட்டாங்கன்னா கேட்க உங்களுக்கு காமெடியாக இல்லை? இப்போ அல்லாவின் அடியார்னா சிவனடியார்கள் தான், அவங்க எப்படி சண்டை போட்டிருப்பாங்க யோசிச்சு பாருங்கள். ஸோ இங்கே சண்டைன்றது காமம், கோபம், பற்றுன்ற இந்த சாத்தானை எதிர்த்து சண்டை போடுறதுக்கு பேர் தான் அல்லாவின் பாதையில் சண்டை போடுறது. இந்து தெய்வங்களெல்லாம் கத்தி கடப்பாறையெல்லாம் வச்சிட்டு இருக்குமே, பார்க்கல நீங்கள்? எது கூட சண்டை போட்டிருக்காங்க? உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த வைராக்கியத்தை அப்படி காட்டுறாங்க, ஞான ஆயுதங்கள். ஸோ நல்ல வேளை இந்துக்கள் அதை உண்மையிலே சண்டை போட்டாங்கன்னு எடுக்கலை. கிறிஸ்தவர்களும் அதை நம்பலை, ஏன்னா பைபிளில் அவ்வளோ தீவிரவாதம் இருக்கும் பழைய ஏற்பாடில், அவங்களும் அதை நம்பலை. ஆனால் முஸ்லீம்கள் மட்டும் நிஜமாகவே இது நடந்துச்சு போல இருக்குன்னு நினச்சிட்டு இருக்கிறது தான் கொடுமை. சரி, ஏன்னா இங்கே நம்புறது மட்டும் இல்லை, அது மாதிரி சண்டை போடுறோன்னா ஆதரிக்கவும் செய்கிறாங்க இல்லையா? சரி, ஸோ அதுக்காக தான் அந்த மாதிரி நம்ம ஏமாறக்கூடாதுன்றதுக்காக தான் இதுக்கான விளக்கத்தை நாம் சொல்லிகிட்டு இருக்கிறோம். அல்லாவின் பாதையில் யுத்தம் செய்ததனால் தங்களுக்கு துன்பம் ஏற்பட்டவற்றின் காரணமாக அவர்கள் தைரியம் இழந்து விடவில்லை இல்லையா? பைபிள் குரானில் சொன்ன மாதிரி கடவுள் இருக்கிறார், அவர் பார்த்துக்குவார். 3000 பேர் அனுப்புனார், 5000 பேர் அனுப்புனார்னா ஜெயிக்கல செய்வோம். எப்படி இறப்போம்? எப்படி இழப்போம்? எப்படி துன்பம் வரும்? ஸோ அப்போ அது அந்த சண்டை கிடையாது, பொறுத்துக்கிறது தான் இங்கே விஷயமே இல்லையா? ராமர் ராஜ்யத்தை விட்டு துரத்தப்பட்டார், மனைவியை பிரிய வேண்டிய சூழ்நிலை வருது, ராஜ்யத்தை பிரிய வேண்டிய சூழ்நிலை வருது, அப்பாவை பிரிய வேண்டிய சூழ்நிலை வருது, கடைசியில் குழந்தையும் பிரிய வேண்டிய சூழ்நிலை வருது, கடைசி வரை கூடவே இருந்த சகோதரனையும் பிரிய வேண்டிய சூழ்நிலை வருது. இதுதான் அல்லாவின் பாதையில் யுத்தம். யாரும் சாகலை, அதை புரிஞ்சுக்கணும். யாரும் சாகலை. கதைப்படி அவங்க ஒன்று அவங்களே விட்டுட்டு போகிற மாதிரி இருக்கும், அல்லது இவரே அனுப்புகிற மாதிரி இருக்கும், இந்த மாதிரியே இருக்கும். அப்போ அந்த பற்றை வெல்றார், எல்லாத்தின் மீது உள்ள பற்றை. அதுதான் அல்லாவின் பாதையில் யுத்தம். ஸோ இதனால் நிறைய பிரச்சனைகள், குறிப்பாக காமத்தை விடணும்னா அவ்வளோதான், பெரிய பஞ்சாயத்தே நடக்கும் இல்லையா? பெண் காமத்தை விடணுன்னாலே பிரச்சனை வரும். ஆண் காமத்தை விடுறான் அப்படின்னா நீ ஒரு ஆம்பளே கிடையாது, அது இதுன்னு என்னென்னமோ சொல்லுவாங்க. அத்தனை அவமானத்தையும் தாங்கிக்கணும். இதுதான் அந்த துன்பத்தை பொறுத்துக்கிட்டு தைரியம் இழக்காமல் இருக்கிறது. பெரும்பான்மையான பேர் தைரியம் இழந்துடுவாங்க. ஒரு சகோதரி இந்த ஞானம் கேட்டோன்னு புரிஞ்சிருச்சு பிரதர், டிவியில் போடணும், நியூஸ் பேப்பரில் போடணும், அது இதுன்னாங்க. அடுத்த நாளே கால் பண்ணி என் புருஷனுக்கு இது பிடிக்கல பிரதர், சாரி பிரதர் அப்படின்ட்டு வச்சுட்டாங்க, முடிஞ்சு போச்சு. ஒரு செகண்டில் மாயா லபக்குன்னு சாப்பிட்டு தூக்கி கடைசிடுவோம், அவ்வளோதான்.
ஸோ ஆனால் நிறைய பேர் இந்த ஞானத்தை எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்கல்ல, அவங்களாம் இழந்தவர்களா? இல்லை விட்டுட்டு போனவங்கள பார்க்காதீங்க, இருக்கிறவங்கள பாருங்கள். அவங்க தைரியம் இழக்கலையே, பலவீனம் அடையிலையே இல்லையா? எதிரிகளுக்கு ஐக்கியப்பட்டு விடவும் இல்லையா? இங்கே எதிரின்றது விகாரம், இன்னொன்று நமக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறவங்க. சரி, அவங்க சொல்லிட்டாங்க, மாமியார் சொல்லிட்டாங்க, மாமனார் சொல்லிட்டாரு, கணவன் சொல்லிட்டாரு, அல்லது மனைவிக்கு பிடிச்ச மாதிரி நம்ம நடந்துக்கணும், இப்போ தானே கல்யாணம் ஆயிடுச்சு, சின்ன வயசு தானே, இப்போ என்ஜாய் பண்ணிட்டு கடைசியில் பார்த்துக்கோ, அது வரைக்கும் உலகழிவு அப்படியே நின்றுக்கிட்டே இருக்குமா? ஸோ அதான் சொல்கிறார், நிச்சயிக்கப்பட்ட நேரத்தில் எல்லாமே நடக்கும், ஆனால் அது எப்போ நிச்சயிக்கப்பட்டிருக்குன்னு கடவுள் சொல்ல மாட்டார். அதுதான் விஷயம். சரி, இன்னொன்று, நம்ம உயிர் எப்போ போவோன்னு தெரியாது. உயிர் போச்சுனால நம்மளை பொறுத்த வரைக்கும் எல்லாம் முடிஞ்ச மாதிரி தானே. அப்புறம் எங்கே குழந்தையா பிறந்தா அப்புறம் எங்கே முயற்சி பண்ண போகிறீங்க? ஏன்னா உலகம் இதை விட மோசமாக தான் மாறும் இன்னும் போக போக. ஸோ மேலும் இவ்வாறு துன்பங்களை சகித்து கொள்ளும் பொறுமையாளர்களை அல்லாஹ் நேசிக்கிறான். சண்டை போடுறவன் எப்படி பொறுமையாளராக இருக்க முடியும்? பொறுமையாளர் ஏன் போய் சண்டை போட போகிறான்? இங்கே பொறுமையாக இருக்கிறது தான் சண்டை போடுறது. பொறுத்தார் பூமி ஆழ்வார்னு தமிழ்லேயே சொல்லுவாங்க. ஸோ தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்க இதோடைய உண்மையான அர்த்தம் என்னன்ட்டு. ஸோ நீங்கள் இது வரைக்கும் தப்பாகவே பிரெயின் வாஷ் பண்ணப்பட்டதுனால நான் ஏதோ வளர்றேன் அப்படின்ற மாதிரி சிலர் கமெண்ட் போடுறாங்க. பரிதாபமாக இருக்குது. சரி, இத்தகைய சந்தர்ப்பங்களில் அந்த மாதிரி அவங்களுக்கு டெஸ்ட் பேப்பர், சோதனை, காமத்தினால பிரச்சனை, கோபம், கறிமீன் சமைக்கலன்னா அதுக்கு ஒரு பிரச்சனை, இல்லை இப்போ எல்லா மதத்துலேயும் தான் கறிமீன் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இது இல்லாமல் கள்ள தொடர்பு, அது வேறு ஒரு பயம். ஐயோ நம்ம தூய்மையாக இருக்கிறோம், காமத்தை விடுறோன்னு சொன்னால் எங்கள் கணவன் வேறு ஒரு பொண்ணை தேடி போயிடுவானோ, அல்லது மனைவி வேற ஒருத்தங்க கூட ஓடி போயிடுவாளோ, ஏன்னா சட்டம் வேறு அவங்களுக்கு சாதகமாகிடுச்சு, பயம் இன்னும் அதிகமாகும் இல்லையா? என்னமோ இவங்க காமத்தில் விழுந்தால் மட்டும் அவங்க கள்ளத்தொடர்பிலே ஈடுபடாத மாதிரி, காமத்தில் இருக்கிறதுனால தான் ஈடுபடவே தோணும். அதை புரிஞ்சுக்கணும். காமத்தை விட்டு நீங்கள் 1 வருஷம் 2 வருஷம் விலகிட்டிங்கன்னா அந்த எண்ணமே உங்களுக்கு வராது. அதை தூண்டக்கூடிய அனைத்துலேருந்தும் புத்தியை விளக்கணும், அவ்வளோதான். அதுதான் 100% சேஃப்டி. சரி, ஸோ இந்த மாதிரி பல தடைகள் வருது இல்லையா? கணவன் எதிர்ப்பார், மனைவி எதிர்ப்பாங்க, குழந்தைங்க எதிர்ப்பாங்க. பாரு நாங்களெல்லாம் கறிமீன் சாப்பிடாம அப்படியே ஒல்லியாயிட்டோன்னு எல்லாரும் சொல்கிறாங்க. அதேமாதிரி சாத்தான் சொல்லவும் வைப்பான். அந்த மாதிரி சந்தர்ப்பங்களில் அவங்க தங்கள் இரட்சகனிடம், அதாவது கடவுளிடம், எங்கள் இரட்சகனே, எங்கள் பாவங்களையும் எங்கள் செயல்களில் நாங்கள் வரம்பு மீறிய குற்றத்தையும் நீ எங்களுக்கு மன்னிப்பாயாக. ஏற்கனவே நம்ம நிறைய பாவம் செஞ்சுருப்போம், அதனால தான் இது வருது இல்லையா? அந்த துக்கம் வர்றதுக்கு காரணம் நான் செய்த பாவத்துக்காக வருது. ஸோ மன்னிப்பாயாகன்னு சொல்கிறது இல்லை, இறைவன் நினைவில் இருக்க இருக்க அது அழியும். நமக்கு தெரியும் இவ்வளோ பாவம் செஞ்சுருக்கிறேன். அங்கே நமக்கு துக்கம் வருதுன்னா மேலதிகாரி மூலமாக, சைக்கோ கணவன் மூலமாக, சைக்கோ மனைவி மூலமாக, இந்த மாதிரி யார் மூலமாக வேண்டுமானாலும் வரலாம். அப்போ அந்த அளவுக்கு நான் பாவம் செஞ்சுருக்கிறேன், அதை மன்னிச்சிடு அப்படின்னு மன்னிப்பு தான் கேட்பீங்களே தவிர, உங்களுக்கு துக்கம் கொடுக்குறவன் நாசமாக போனோன்னு மண்ணள்ளி சாபம் விட மாட்டீங்க. அடுத்தது, இறைவன் ஞானத்தை அடைந்த பிறகும் கொஞ்சம் கொஞ்சம் அவர் சொன்ன அந்த வரம்பு மீறுறோம் இல்லையா? வரம்புன்னு ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்களா? சீதைக்கு அந்த பொன்மானை கேட்கும் பொழுது அதை பிடிச்சிட்டு வரேன்ட்டு ராமர் போவார் லக்ஷ்மணனை வச்சுட்டு. நீ அண்ணியை பார்த்துக்கோ, இங்கே ஃபுல்லாக அசுரர்கள் இருக்கிறாங்க, எந்த காரணத்தை கொண்டு நீ தனியாக விட்டுட்டு வரக்கூடாதுன்ட்டு. அவரும் இருப்பார். அது வந்தது ஒரு மாயாவி மான், ஒரு மனுஷன்தான் அது. அங்கே போன உடனே ராமர் ரொம்ப விட்ட உடனே லக்ஷ்மணா லக்ஷ்மணான்ட்டு கத்துறான் ராமர் குரல்லே. உடனே சீதைக்கு பயம் வந்துடுது. லக்ஷ்மணனை போய் அண்ணனை காப்பாற்றி இட்டுட்டு வான்ற. அண்ணனுக்கு ஒன்றுமே ஆகாது அண்ணின்றாங்க, கேட்க மாட்டான். ஸோ அப்போ என்ன பண்ணுறான் லக்ஷ்மணன், ஒரு திவ்யாஸ்திரத்தை வச்சு கோடு போடுறான். இந்த கோட்டை நீங்கள் தாண்டி எதுவும் வர முடியாது, கண்ணுக்கு தெரியாத ஒரு சுவர் இருக்கும், இதை தாண்டி வெளியிலேருந்து கெட்ட சக்தி உள்ளே வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போவான். நீங்கள் எந்த காரணத்துக்கு ஒன்றும் வெளில போகாதீங்க. ஸோ அந்த நேரம் தான் ராவணன் பிச்சை எடுக்கிற மாதிரி சிவனடியார் மாதிரி பிச்சை கேட்பான். வாங்கன்ட்டு அவள் கூப்பிடும்போது அவனால் உள்ளே வர முடியாது. என்னால் நடக்க முடியலம்மா நீ வாமான்ட்டு சொல்லிவிட்டு ஏமாற்றி அழைச்சிட்டு போயிடுவான். ஸோ அந்த கோடுன்றது இறைவன் கொடுக்குற அந்த ஞானம்,
ரூல்ஸ், சட்டங்கள். இங்கே சட்டம் என்ன? இறைவன் நினைவிலே இருக்கணும். காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம் சார்ந்த எண்ணமோ வார்த்தையோ செயலோ இருக்கக்கூடாது. இதுதான் சாரமாக சொல்லணும்னா. ஸோ இறைவனுடைய வழிப்படி தான் நடக்கணும் எல்லாமே. ஸோ இறைவனோடவே வாழணும் ஒரு வினாடி விடாமல். ஏன்னா இப்போ தெரிஞ்சிடுச்சு, இறைவன் செம்பு நிறமான ஒளி உலகத்தில் நட்சத்திரம் மாதிரி இருக்கார். இதுக்கு முன்னாடி கடவுள் எங்கே இருக்காருன்னே தெரியாது. அதனால் விதமாக வணங்கிட்டு இருப்பாங்க. அங்கே பிரதர்சனம் செய்வாங்க, ஜிம்னாஸ்டிக் பண்ணுவாங்க, என்னென்னமோ பண்ணிகிட்டு இருப்பாங்க. கடவுள் எங்கே இருக்காருன்னு தெரியாதனால சுவாசமே கடவுள், சுவாசத்தை நினைப்பாங்க, மந்திரத்தை சொல்லுவாங்க, அரபு மொழியில் பேசுவாங்க, சமஸ்கிருதத்தில் பேசுவாங்க. கடவுள்கிட்ட நம்ம இதயபூர்வமாக தான் பேசணும். அவருக்கு எந்த மொழியும் தேவை கிடையாது. நீங்கள் மனசில் என்ன நினச்சாலும் அவருக்கு புரியும். ஆனால் அவரை நினைக்கணுமே, அதுக்கு அவர் எப்படி இருக்காருன்னு தெரியணுமே. ஸோ அது அவரே வந்து சொன்னால் தான் உண்டு இல்லையா? இதுக்கு முன்னாடி கடவுள் தான் அனுப்பிச்சிருந்தாருன்னா முதல்ல கடவுள் எங்கே இருக்கார், எப்படி இருக்காருன்னு எல்லாம் சொல்லியிருப்பார். அவர் எப்படி இருக்காருன்னு தெரிஞ்சால் டைரெக்டாக அவரை நினச்சிட்டு போகிறோம். எதுக்கு நாம் வந்து மதஸ்தாபகர்கள் சொன்ன மாதிரிலாம் கோயில் கோலம்னு சுற்றிட்டு இருக்க போகிறோம் சொல்லுங்கள்? ஸோ அப்போ அதுதான். அப்போ இறைவன் சொல்கிற விஷயங்களை, குறிப்பாக ஆத்மாவை பாரு, உடம்பை பார்க்காதன்றார். அப்போ தான் காமத்தை வெல்ல முடியும். எவ்வளோ அழகானவர்கள் இருந்தாலும் அந்த புருவமத்தியை தவிர்த்து வேறு எங்கேயுமே உங்கள் கவனம் போகக்கூடாது. ஆனால் அந்த வரம்பை நீங்கள் மீறினீங்கன்னா அடுத்த அப்படியே மாயா உங்களை விழ வச்சிடும், சாத்தான் விழ வச்சிடுவோம். ஸோ அந்த குற்றத்தை வந்து மன்னிப்பாயாக அப்படி தான் சொன்னாங்களே தவிர விட்டுட்டு போகணுன்ற எண்ணம் அவங்களுக்கு வரலை. ஏன்னா அப்படியே எடுத்தோடனே கடன்னு முன்னேறிட முடியாது. மாயா அடின்னு அடிக்கும். பல தடவை மாயா கிட்ட விழுந்து ஏஞ்சி வருவோம். ஸோ ஒவ்வொரு தடவையும் கடவுள்கிட்ட சாரி கேட்டு வருவோமே தவிர ஐயோ விட்டுட்டு போயிடலாம் அப்படின்னு நினச்சிருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறேன். எங்கள் பாதங்களை யுத்தத்தில் நழுவாது நீ உறுதிப்படுத்தியும் வைப்பாயாக. உயிரே, அது நிறைய பேர் சொல்லுவாங்க, உயிரே போனாலும் நாங்கள் வந்து கடவுளை அப்பான்னு தான் கூப்பிடுவோம். ஹிந்தியில் அப்பான்னா பாபா. மற்றபடி சாய்பாபா, சிரடி சாய்பாபா போன்ற மனிதர்களுக்கும் நமக்கும் எந்த சம்மந்தம் கிடையாது. டைரெக்டாக கடவுளே நடத்துகிற இயக்கத்துக்கு பேர் தான் பிரம்மகுமாரிகள் இயக்கம். பிரம்மா மூலமாக இறைவனுடைய ஞானம் கிடைக்குது. ஸோ அப்போ இதுதான் கஷ்டம். காமத்தை விட்டுட்டு இருக்க முடியுமா? விட்டுருவாங்களா உங்கள் கணவன் அல்லது மனைவி? ஸோ அவ்வளோ யுத்தம். இது இல்லாமல் அப்படியே விட்டாலும் மனதில் இத்தனை வருடம் 2500 வருஷம் உள்ளே போயிருக்கேன் அந்த குப்பை, அது பாடாப்படுத்தும். ஸோ இருந்தாலும் நான் விட்டுட்டு போகக்கூடாது, நான் ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் கடவுள் கூட பேசிக்கிட்டு இருப்பீங்க. கடவுள் கூட நீங்கள் பேசிக்கிட்டே இருக்கிறது தான் இங்கே யோகம். அதுவும் ஒளிப்புள்ளியாகி அங்கே போய், அதாவது இப்படி ஆக்சுவலாக பேச மாட்டோம், இது பலகீனமாக பேசுறது. இப்படி பேச மாட்டோம். நான் எவ்வளவு தூய்மையானவன், உன்னுடைய குழந்தை பாபா, நான் அப்படி இருப்பேனா? நான் என்ன அவ்வளோ பலகீனமானவனா? நான் மகாவீரன் பாபா, அப்படி பேசிகிட்டு இருப்போம் அன்பா. ஸோ இதில் இது பக்தி மார்க்கத்துக்கு ஏற்ப அப்படி கொடுத்துருக்குறாங்க. சரி, அப்போ உன்னை நிராகரிக்கும் சமுதாயத்திற்கு எதிராக நீ எங்களுக்கு உதவியும் புரிவாயாக. இல்லை எந்த கடவுள்ரா காமத்தை விட சொன்னார், எந்த கடவுள் கரிமீனை விட சொன்னார், எங்கே போட்டிருக்குது, இப்படி தான் கேட்பாங்க எல்லாருமே. ஸோ அவங்க எல்லாரும் நிராகரிப்பாளர்கள். அப்போ இங்கே எதிராக அப்படிங்கிற விஷயம் கிடையாது. பட் இங்கே ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் இறைவனுடைய வழிபடி நடந்தால் தானாக உதவி கிடைக்கும். இங்கே கெஞ்சிற வேலையே கிடையாது. இதில் கெஞ்சிற மாதிரி காட்டியிருக்கிறாங்க. ஏன்னா கெஞ்சிறதுன்றது பிச்சை எடுக்கிறது. அதுக்கு நீங்கள் செத்து போயிடலான்னு கடவுள். எந்த விஷயத்துலையும், காசுலேயும் சரி, எனக்கு இதை கூட நீ என்கிட்ட கூட கேட்காத, உன்னை கேட்காமல் உன்னை தேடி வரும். ஏன்னா நீ என் குழந்தை. இல்லை, ஒரு லௌகீக அப்பாவுக்கே குழந்தை கேட்காம கொடுக்கணும்னு தோணும். ஒரு நல்ல அப்பான்னா குழந்தை கேட்காமலே ஃபீஸ் கட்டுவாங்க, அந்த குழந்தைக்கு தேவையானதெல்லாம் பண்ணுவாங்க. அப்படி இருக்கும்போது கடவுள் விட்டுருவாரா? ஸோ அந்த கேட்குற பழக்கமே இருக்கக்கூடாதுன்றார். அது பக்தி. பக்தின்றதே பிச்சை எடுக்கிறது தான் எல்லா மதத்துலையுமே. அந்த வழிபாட்டு முறையே தெரியுமே, மன்றாடுகிறோம் ஆண்டவரே, எங்களுக்கு இது கூட ஆண்டவரே. எல்லா மதத்துலையும் இப்படி தான் இல்லையா? ஸோ அது இங்கே கிடையாது. இங்கே ராஜயோகம். இது சொர்க்கத்தை ஆளக்கூடிய ராஜாவாக ஆக்குறார். அந்த ராஜ கம்பீரம் இருக்கணும், பணிவு இருக்கணும், ஆனால் ராஜ கம்பீரமும் இருக்கணும். ஸோ அதனால் இங்கே உதவி புரியின்னு கெஞ்சிறது கிடையாது. ஏன்னா கடவுள் எல்லாத்தையும் கொடுத்துட்டார். என்னென்ன பண்ணணும் ஃபுல் ஆயுதம் கொடுத்தாச்சு, நீங்கள் தான் பயன்படுத்தணும். எப்படி மாயாவை வெட்டுறது அப்படின்ட்டு கடவுள் கூட இருக்கார். உன்னால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு மாயா கிட்ட, மனுஷங்கிட்ட கிடையாது. அப்படி இருக்கணும்.
ஸோ மாயான்றது உங்களுக்குள்ளே வர நெகட்டிவ் எண்ணங்கள். எவ்வளோ பணிஞ்சு போகிறான், அவமானப்படுத்துகிறான்னா கோபம் வரக்கூடாது. அந்த கோபன்றது தான் உங்களுக்கு எதிரி, அவமானப்படுத்துகிறவங்க கிடையாது. அவன் ஹெல்ப் பண்ணுறான், உங்களுக்குள்ளே அந்த கோபம் இருக்குதுன்ட்டு. அந்த கோபத்தை நீங்கள் வெட்டணும். எப்படி? இறைவன் நினைவிலே இருக்க அந்த சக்தி கிடைக்கும். இறைவன் நினைவு, இறைவன் கொடுக்குற ஞானம், அந்த முரளியை படிக்க படிக்க உங்களுக்கு தெரியும் அந்த பவர். ஸோ இப்படி அவங்க சொன்னதை தவிர வேறு எதுவும் அவங்க நான் விட்டுட்டு போயிடுறேன் அப்படிங்கிற எண்ணம் வரலை. சண்டை போடுற இடத்துல போய் யாரும் விட்டுட்டு வர மாட்டாங்க இல்லையா? அப்படி இருந்தால் போயே இருக்க மாட்டாங்க. ஸோ இதெல்லாம் ஒரு ப்ரூஃப். இது நிஜ சண்டையை பற்றி பேசலை, ஸ்தூல சண்டையை பற்றி பேசலை அப்படிங்கிறதுக்கு. ஸோ 148. அதனால் அல்லாஹ் அவர்களுக்கு இவ்வுலகத்தின் நன்மையையும் மறுமையின் நன்மையையும் அழகானதையும் கொடுத்தான். இன்னும் அல்லாஹ் இத்தகைய நற்கர்மங்கள் செய்வோரை நேசிக்கின்றான் இல்லையா? போய் கொலை பண்ணுறத நற்கர்மம். ஸோ அது கொலை பண்ணுறதை பற்றி பேசலை, உங்களுடைய குணத்தை மாற்றிக்கிறது இல்லையா? காமம், கோபம் பற்றி பேராசை, அகங்காரன்ற பலகீனத்தை கொலை செய்கிறது, மற்றவர்களுக்கும் இதை கற்றுக் கொடுக்கிறது. இதுதான் நல்ல கர்மம்ன்றது. ஸோ கர்மா இதுதான் அந்த கர்மான்றது. கர்மத்தை கற்றுக் கொடுக்கறது தான் இங்கே விஷயமே. ஸோ நல்ல கர்மா இறைவனுடைய ஞானத்தை மற்றவர்களுக்கு கொடுக்கிறது. இதை சுகர்மா அப்படின்னு சொல்லுவாங்க, சுகத்தை கொடுக்கக்கூடிய கர்மம். சொர்க்கத்தில் பாவ புண்ணியம் ரெண்டுமே இருக்காது. ஏன்னா இப்போ சேர்த்து வச்சதை அங்கே போய் அனுபவிக்க போகிறோம், அவ்வளோதான். சொர்க்கம் முடிந்து இதே பூமி நரகமாகும்போது தான் கணக்கு ஸ்டார்ட் ஆகும், பாவகர்மா ஸ்டார்ட் ஆகும். புண்ணியமும் அந்த கணக்குப்படி நீங்கள் அடுத்தடுத்த ஜென்மம் எடுப்பீங்க. ஸோ இப்போ இந்த உலகத்திலேயே நன்மையை கொடுக்கிறார். என்ன கொடுக்குறார் அப்படின்னா, நான் தான் சொன்னேன் இல்லையா, கடைசியில் கோடீஸ்வரருக்கு கூட சாப்பாடு கிடைக்காது, அந்த மாதிரி நிலை வரும். ஸோ இப்போ சென்னை வெள்ளம் வரும்போதே என்னாச்சுன்னு பார்த்தீங்க. ஸோ இன்னும் என்னென்ன ஆகும், எதனால் அந்த நிலை வருன்றதை நம்ம பார்ப்போம். கொரோனா டைம்லேயும் அந்த மாதிரிலாம் ஆச்சு இல்லையா? ஆனால் இறைவனுடைய வழிப்படி நடந்து தூய உணவு, இறைவனுடைய நினைவினால் நீங்களே சமைக்கப்பட்ட உணவு, வெளியில் கிடைக்கிறதெல்லாம் சாப்பிட்றது கிடையாது. கறிமீன் சாப்பிடாமல் இருக்கிறது மட்டும் இல்லை, பூண்டு வெங்காயம் சாப்பிடாமல் இருக்கிறது மட்டும் இல்லை, வெளியிலையும் சாப்பிடக்கூடாது. நீங்களே சமைத்ததை சாப்பிடணும். அதாவது பிரம்மகுமாரிகள் சமைத்த உணவு, இறைவனின் நினைவால் சமைக்கப்பட்ட உணவு, இறைவனின் நினைவோடு இறைவன் கூடவே சாப்பிடணும். அதுக்கு தான் இறைவன் எங்கே இருக்கிறாருன்னு கற்றுக் கொடுக்குறாரு. இல்லாட்டினா மற்ற மதத்தினர் மாதிரி ஃபஸ்ட்டு மட்டும் கடவுளுக்கு நன்றி தெரிவிச்சுட்டு அப்படியே சாப்பிட ஆரம்பிச்சிடுவாங்க. அந்த கடவுள் எங்கே இருக்கிறாரு அதை பற்றிலாம் கவலை இல்லை, ஏதோ நன்றி அவ்வளோதான் சொல்லிட்டு போயிடுவாங்க. ஸோ அந்த கடவுள் பேசுனா கூட அதை கேட்கறது கூட தயாராக இல்லாமல் இருக்கிறாங்க. அவ்வளோதான் அவங்களுக்கு கடவுள் மேலே உள்ள அன்பு. அதுதான் கடவுள் சொல்லுவார், உங்களை தவிர என் மீது அன்பு உலகத்தில் யாருக்குமே கிடையாது அப்படின்வார். அது டவுட்டாக இருந்துச்சு, ஏன் சபரிமலைக்கெலாம் அவ்வளோ பிரம்மச்சரிய விரதம் இருந்து கறிமீன்லாம் சாப்பிடாம எந்த கெட்ட பழக்கமும் இல்லாமல் தரையிலே படுத்துக்கிட்டு அதிகாலையில் 4 மணிக்கே குளிச்சுட்டு போகிறாங்களே, அப்போ அவங்களுக்கெல்லாம் அன்பு இருக்காதா அப்படின்னு நினச்சேன். இப்போ தான் தெரியுது, விகேடி பாலன் இப்போ இறந்தார் இல்லையா, அவர் 29 தடவை போயிருக்கிறாராம். ஆனால் கடவுள் நம்பிக்கையே கிடையாதான், பக்தியே கிடையாதான். ஸோ அப்படி தான் போகிறாங்க. எப்படி என்ன அர்த்தத்தில் போகிறாங்கன்னே தெரியல. ஸோ நடிகர் பார்த்திபன் கூட கடவுள்லாம் கற்பனைன்னார். சமீபமாக கூட ஐயப்பன் மாலை போயிட்டு வந்தார். ஏதோ ஒரு படம் ஒரே ஷாட்டில் எடுத்தார் இல்லையா, ஸோ அந்த படம் ஓடணுன்ட்டு போயிட்டு வந்தார் போல இருக்குது. ஸோ அப்போ இவங்க பக்தி எப்படின்னா, வெற்றி அடைஞ்சோடனே அவ்வளோதான், கடவுளை தூக்கி கிடச்சிடுவாங்க. அந்த மோசஸ் ஒரு ராஜா கிட்ட போய் அடிமைகளை அனுப்ப சொல்லும்போது அந்த ராஜாவுடைய மனம் மாறிக்கிட்டே இருக்குமே, அது இப்போத்தைய விஷயம். இப்போ தான் அந்த மாதிரி இருக்குது இல்லையா? ஒரு உயிருக்கு போராடுற நேரத்தில் எல்லா கடவுளையும் கூப்பிடுவோம், கொஞ்சம் உடம்புக்கு தெம்பு வந்தோடனே திமிரு வந்துடும். இப்போ நடக்கிற விஷயங்கள். ஸோ அதுதான் சொல்கிறேன், இது ஏற்கனவே நடந்த விஷயங்கள் இல்லை, இப்போ நடக்கிற விஷயம் அப்படின்ட்டு. விசுவாசம் கொண்டாரே, அல்லாவை நிராகரிப்போருக்கு நீங்கள் கீழ்ப்படிந்து நடந்தால் அவர்கள் உங்களை உங்கள் விசுவாசத்திலிருந்து நீங்கள் விலகி குதிகால்களின் மீது பின் செல்லும்படி திருப்பி விடுவார்கள். அதனால் நீங்கள் நஷ்டம் அடைந்தவர்களாக திரும்பி விடுவீர்கள் இல்லையா? ஸோ இந்த ஞானத்தை அல்லாவை நிராகரிக்கிறது, நபியை நிராகரிக்கிறது கிடையாது இல்லையா?
ஸோ நபின்னு பார்த்தீங்கன்னா எல்லா மதத்தில் உள்ளவங்களும் நபி தான் இப்போ. ஸோ அதையெல்லாம் நிராகரிச்சுட்டு வந்தால் தான் நீங்கள் அல்லாவையே பிடிக்க முடியும். ஸோ ஆனால் என்ன பண்ணுறாங்க, அல்லாவை நிராகரிச்சுட்டு அங்கே போய் பிடிச்சிக்கிறாங்க. அப்படி நிராகரிக்கிறவங்க படி பார்ப்பா நம்ம மதம் அப்படிலாம் சொல்லலை, இதெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லி நீங்கள் அவங்கள ஃபாலோ பண்ணிங்கன்னா என்ன ஆகும், இங்கே விசுவாசத்துலேருந்து நீங்கள் விலகி ஆரம்பிப்பீங்க, யுத்த மைதானத்துலேருந்து வெளியில் போயிடுவீங்க. மகாபாரத யுத்தம் இல்லையா, பாரத பூமி தான் சொர்க்கமாகுது, அதை சொர்க்கம் ஆக்கிறதுக்கான யுத்தம் நம்முடைய புத்தியை க்ளீன் பண்ணுறது. அதனால தான் அங்கே எல்லாமே தூய்மையானவர்களாக இருக்கிறாங்க இல்லையா. உங்கள் புத்தி இப்போ க்ளீனாக இருந்தால், ஏன்னா ஆத்மா அந்த குணத்தை தான் எடுத்துகிட்டு போவோம், ஆத்மாவில் தான் மனம் புத்தியும் இருக்குது. ஸோ அதனால் அஞ்சுவதும் அடிப்பணிவதும் அல்லாஹ் ஒருவருக்கே அப்படின்னா என்ன அர்த்தம், எந்த தர்மஸ்தாபகருக்கும் எந்த சாது சன்னியாசிக்கும் யாருக்கும் கீழ்ப்படிய மாட்டோம்னு அர்த்தம். கீழ்ப்படிய மாட்டோம்னா அகங்காரமாக நடந்துக்கணும்னு அர்த்தம் இல்லை. இறைவனுடைய வழிப்படி சொன்ன மாதிரி அதுவும் வந்துச்சுன்னா அதை ஃபாலோ பண்ணுறதுல தப்பு இல்லை, மற்றதை ஃபாலோ பண்ணுறது கிடையாது. இப்போ உதாரணத்துக்கு இங்கே நம்ம பக்தி பண்ணுறது கிடையாது, ஏன்னா கடவுள் வந்துட்டார் இல்லையா, கோயிலுக்கு அதெல்லாம் போக மாட்டோம். ஆனால் போகவே கூடாதுன்னு சொல்லலை இல்லையா. இப்போ உதாரணத்துக்கு இந்து மதத்தில் சாயங்காலம் ஆனால் விளக்கு ஏற்றுவாங்க. இப்போ ஒரு பொண்ணுக்கு இந்த ஞானம் கிடைக்கிது, மாமியார் வீட்டில் விளக்கு ஏற்றணுன்னாங்க, அதெல்லாம் முடியாது அப்படிங்கிற. நீங்கள் ஏற்றுங்க, நீங்கள் இறைவன் நினைவிலிருந்து ஏற்றுங்கன்ற. செய்யவே கூடாதுன்னா கறிமீன் சாப்பிடக்கூடாது, காமத்தில் ஈடுபடக்கூடாது, இதுதான். மற்றதெல்லாம் மற்றவர்களுக்காக அவங்களை திருப்திப்படுத்துறதுக்காக பண்ணுறது, அவ்வளோதான். ஆனால் புத்தினால் உயிரே போனாலும் காமம் கறிமீன் அந்த பக்கம் திரும்பியே பார்க்கக்கூடாது, உடலே பார்க்கக்கூடாது. அப்படி நீங்கள் பார்க்குறீங்க, எல்லாரும் அப்படி தானே இருக்கிறாங்க, அதுதானே ஜாலி அப்படின்னா உங்களுக்கு தான் நஷ்டம் இல்லையா. எல்லாம் கலியுகத்தில் அப்படி ஜாலியாக இருக்கிறாங்க, ஜாலியாக இருக்கிற மாதிரி தான் தெரியும். அதுக்கப்புறம் அவங்க படாத பாடு, எத்தனை கற்பழிப்பு, எத்தனை கொலை இல்லையா, அந்த கணக்கு மீதி இருக்கிறதுனால நீங்கள் இறைவன் நினைவிலிருந்து அந்த காமம்னா என்னன்னே தெரியாத நிலையை அடைஞ்சிட்டிங்கன்னா உங்ககிட்ட அந்த மாதிரி ஆத்மாக்கள் வரவே மாட்டாங்க, தவறான எண்ணம் கொண்டவர்கள் நெருங்கவே மாட்டாங்க. ஏன்னா அந்த தவறான எண்ணம் முன் ஜென்மத்தில் பண்ணிவிட்டு இப்போ பெண்ணாக பிறந்திருக்கலாம் அல்லது குழந்தையாக இருக்கலாம், அவர்களை நோக்கி அந்த தண்டனை போகும். ஆனால் அதுதான் சொல்கிறது, இப்போ நீங்கள் அந்த காமத்திலே மூழ்கிட்டு இப்போ இறந்துட்டிங்கன்னா குழந்தையாக தானே பிறப்பீங்க, அங்கே கிடைக்கும் தண்டனை. அப்போ குழந்தையாக இருந்து உங்களால் என்ன பண்ண முடியும், யோசிச்சு பாருங்கள். ஸோ அதனால் இறைவனை விட்டு தப்பு நீங்கள் திரும்பிட்டீங்க அப்படின்னா நஷ்டம் உங்களுக்குத்தானே தவிர கடவுளுக்கு கிடையாது. நீங்கள் சொல்கிற மத ஸ்தாபகர்களோ மதங்களோ உங்களுடைய உறவினர்களோ உங்களுக்கு எந்த பாதுகாப்பும் கிடையாது. அல்லாஹ் மட்டுமே உங்கள் பாதுகாவலன். உதவி அவர்கிட்ட இருந்து தான் கிடைக்கும், மனிதர்கள்கிட்ட இருந்தால் கிடைக்கும். கடைசி நேரத்தில் சாப்பாட்டுக்கு வழி இல்லாதப்ப இவனுக்கே இருக்காது, இவன் என்ன பண்ணுவான் இல்லையா. வள்ளலார் இயக்கத்தில் சாப்பாடாக போடுறாங்க பிச்சைக்காரங்களுக்கு எல்லாருக்குமே, ஓகே கொடுக்குறவங்க இருக்கிறாங்க போடுறாங்க, கொடுக்குறவனுக்கே வழி இருக்காதே கடைசியில், அப்போ என்ன பண்ணுவாங்க. ஸோ அப்போ கடவுளை பிடிக்கிற வழியை கற்றுக் கொடுக்கணும், அது அவங்களுக்கே தெரியாது. ஸோ அப்போ பிச்சைக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த ஞானத்தை நாம் கொடுக்கணும், அது ரொம்ப முக்கியமான விஷயம். சரி, மீதி அப்புறம் பார்க்கலாம். ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.